குடியாத்தம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் இருந்து மாயமான பேருந்து மீண்டும் அதே இடத்தில் மர்ம நபர்களால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக சுற்றுலா சொகுசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் பதிவு எண் கொண்டு சட்டவிரோதமாக பயன்படுத்தி வருவதாக சென்னை போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தில் இருந்து வந்த தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இரவு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட போக்குவரத்து துறை அதிகாரிகள் வாகன தணிக்கை மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் குடியாத்தம் மோட்டார் வாகன ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணா பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடி அருகே கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது ஆந்திரா பதிவெண் கொண்ட பேருந்தை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் அந்த பேருந்து ஆந்திர மாநிலத்தில் உள்ள இருசக்கர வாகனத்தின் பதிவு எண் என விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து பேருந்தை பறிமுதல் செய்து குடியாத்தம் மோட்டார் வாகன அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைத்து அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் அபராதம் செலுத்தாத நிலையில் பேருந்து மாயமானது. இதனையடுத்து மோட்டார் வாகன அலுவலகத்தில் இருந்து சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது அதில் மர்ம நபர் பேருந்தை எடுத்து சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் பேருந்து கடத்தப்பட்டதாக மோட்டார் வாகன ஆய்வாளர் புகார் அளித்தார். புகாரின் பேரில் குடியாத்தம் நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் மீண்டும் அதே பேருந்தை மர்ம நபர்கள் குடியாத்தம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக வளாகத்தில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். இந்த நிலையில் பேருந்தை எடுத்துச் சென்றது யார், மீண்டும் கொண்டு வந்துவிட்டது யார் என்பது குறித்து அதிகாரிகள் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.